ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கதையை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உள்ள ஒரு புரிதல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சிறிய ஊரில் ஒரு தந்தையும் அவரது ஒரே மகனும் வாழ்ந்தாங்க. அந்த தந்தை ஒரு எளிய விவசாயியாக இருந்தார். ரொம்ப எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்காரு. காலையில் பளிச்சென்று எழுந்து வயலில் வேலை செய்பவராக இருக்கார். கைகளெல்லாம் கையிலெல்லாம் கட்டிட்டு துணி கழகளோடு வேலை மட்டும்தான் செஞ்சிட்ருப்பார். ஆனால் அவர் மகனுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை சுத்தமாக பிடிக்கல. அவன் தன் தந்தையை பார்த்து சொல்வான், அப்பா, இந்த மாதிரி வேலை செய்து என்ன பயன்? நாம் ஏன் இன்னும் இப்படியே வறுமையாக இருக்கணும்? நான் சென்னைக்கு போய் பெரிய ஆளாக போகிறேன் அப்படின்னு அவங்க மகன் அப்பா கிட்ட சொல்கிறான். தந்தை என்ன பண்ணாருன்னா ஆன்னு சிரிக்கிறாங்க. சரிப்பா, நீ போயிட்டு வா, உன் நேரம் வரும், ஆனால் உனக்கு ஒரு நாள் புரியும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. மகன் சென்னைக்கு புறப்பட்டான். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். கஷ்டப்பட்டுட்டு வேலை கிடைக்கல, சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கான். ஆனால் நேரத்தோட படிப்படியாக உயர்ந்தான், கொஞ்சம் முன்னேறி வந்துட்டான். நல்ல வேலை, சேல்ரி, காரு அனைத்தும் வாங்கிட்டான். பல வருஷங்கள் கழித்து மகன் அப்பாவை பார்க்க வில்லேஜுக்கு வரான். கட்டிலில் ஸ்டைலான உடை, கண்ணாடிலாம் மாற்றி இருந்தான். தந்தை இன்னும் வயலில் அவன் இப்படி பார்க்கும்போது தந்தை இன்னும் வயலில் தான் வேலை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னா மகன் சொல்கிறான். அப்பா இப்போது நம்ம தான் பெரிய ஆளாச்சே, வாங்க நம்ம நகரம் போயிடலாம், நீங்கள் ஏன் இன்னும் இங்கேயே கஷ்டப்பட்டுட்டு வேலை செஞ்சிட்ருக்கீங்க வயலில் அப்படின்னு சொல்லி மகன் கேட்குறான். அதுக்கு தந்தை சிரித்தார். என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா நீ கூப்பிட்டது, ஆனால் நீ இவ்வளோ உயர்ந்திருக்க, ஏன் ஒரு சின்ன வேலை செய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்குறாங்க. அதுக்கு தந்தை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு அரிசி சாக்கு கட்டி அதை மகன்கிட்ட கொடுத்து தூக்கிட்டு போ மகனே அப்படின்னு சொல்கிறாரு. மகன் தூக்கிட்டான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாதி வழி என்ன பண்ணிட்டான், மூட்டையை கீழே போட்டான். தந்தை அதை எளிதாக தூக்கினார். நீ சொகுசு வாழ்க்கைக்கு ரொம்ப பழகிட்ட, ஆனால் நாம் வாழ்க்கைக்கான வேலை செய்தே ஆகணும் அப்படின்னு இருவருக்கும் உள்ள வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. அவர் பின்ன என்ன சொன்னார் அப்படின்னா, நீ இன்று எங்கே இருந்தாலும் உன்னுடைய அடித்தளம் நான் தான் கட்டி வச்சேன், அதை மறந்துடாத அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. உடனே மகன் அழுறான். அழுதுட்டு அப்பா காலில் விழுந்து, என்னை மன்னிச்சிருங்கப்பா, இப்போதான்ப்பா புரியுது அப்படின்னு சொல்லி பையன் சொல்கிறான். நீ தான் என் வாழ்க்கையில் பெரிய ஆள் அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்கிறான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா, வாழ்க்கையில் வெற்றி அடைய செய்ய ஆட்களை தான் மதிக்கணும்.